நேற்று ஒரே ஒரு புள்ளி கிடச்சிருக்கு. நம்ம கூட இன்றைக்கி யார் வந்திருக்கானா நீங்கள் வந்தீங்கன்னா ஜியோ சிம்மே வேலை செய்யாதான் யாருக்கு தெரியும். இந்த இருக்கு ஸோ லைட்டிங் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி யூபிஐ வந்து உள்ள வேலை செய்யலை. செம்மையாக இருக்குது. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கைஸ் பார்த்தீங்கன்னா அடா கொஞ்சம் பேசாமல் இருடா. கைஸ் இப்போ வந்து நம்ம ரைடு கிளம்பிட்டோம். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 9 o'clock ஆயிடுச்சு, 8:50. ஸோ மற்றதெல்லாம் போகிற வரல மோட்டோவில் கண்டிப்பாக. ஓகே கைஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்டு ஆமாம் அது வந்து கலண்டுருச்சு ஒழுங்காக அவங்க மாட்டலை. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 9 o'clock. நம்ம வந்து ரைடு ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோம் அண்ட் ஒரு 4 hours போயிடலான்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மடிவாளாலேருந்து கிளம்பியாச்சு பெங்களூர்லேருந்து. ஸோ இது வேணாடி போய் போவோம் ப்ரோ. பிடிஎம் லேஅவுட்டுக்கு ஆப்போசிட் அந்த பக்கம் போய் அங்கிட்டிருந்து போகலாம். போகலாம். ஸோ நம்ம கரெக்டாக 9 o'clock ரைடை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து 12:15 போய் சேரும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாச்சு நான் வந்து ரைடெலாம் பண்ணி. லாஸ்ட்டாக பண்ண ரைடு எல்லாமே ஹார்ட் டிஸ்க் கரப்ட் ஆகிடுச்சு. அதனால் என்னால் வீடியோ எதையுமே திருப்பி எடுக்க முடியலை. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ வரும். இதுக்கடுத்து ஊருக்கு போயிடுவேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு விலாக் வர்றதுக்கு கொஞ்சம் நாளாகும், கொஞ்சம் ஒர்க் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஃப்ரீ ஆகிட்டு அடுத்து கண்டினியூவாக ரைடெலாம் பண்ணலாம். ஏன்னா சிட்டிலேருந்து இப்போ எக்ஸிட் ஆனால் தான் சண்டேனால இன்றைக்கி டிராஃபிக் இல்லைன்னா இந்த ரோடு ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்கும். இவ்வளோ ஈஸியாகலாம் போக முடியாது. நாங்கள் பிளான் பண்ணது 6 o'clock மார்னிங் ரைடு. எந்திரிச்சு குளிச்சுட்டு ரெடியாக ஆஸ் யூஸ்வல் 9 o'clock ஆயிடுச்சு. இல்லை எக்ஸ்பிரஸ் வே கிளிக் பண்ணிட்டோம்னா அதில் போய் மாட்டிக்கிறோம். எக்ஸ்பிரஸ் வேயில் போக முடியாது. அதனால் வில்லேஜ் ரோடு வழியே தான் போகிறோம் இப்போ நம்ம. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெங்களூர் அதிலேருந்து வெளியே வந்தாச்சு. ஸோ இது வந்து ஹைவே. ஆக்சுவலாக இது வந்து வில்லேஜ் ரோடு. நான் வந்து எக்ஸ்பிரஸ் வேயில் போகலை. அங்கே வந்து பைக் அலோடு இல்லை. ஸோ நம்ம வந்து சர்வீஸ் ரோடு வழியே தான் போகிற மாதிரி இருக்கேன். அதிலலாம் போகவே முடியாது, சரியான கஷ்டம். வெறும் ஸ்பீட் பிரேக்கராக இருக்கும். ஸோ நான் வந்து வில்லேஜ் ரோடு சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வெறும் ஸ்ட்ரைட் ரோடு தான் 80 kilometers. ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு அரௌண்டு 128 kilometer இருக்குது. இன்னும் இந்த ஹைவே நம்ம வந்து 80 kilometer இதுலேயே தான் போகணும். ஸோ ஃப்ரெண்டுகிட்ட கேட்டதுக்கு இந்த ரோடு நல்லா இருக்குன்னு சொன்னான். சீனரிஸ்லாம் நிறையா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னான். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து இந்த ரோடு சூஸ் பண்ணியிருக்கோம். அண்டு மற்றெல்லாம் நான் பரவாயில்ல அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. டோல்கேட் வந்துட்டோம். அண்ட் நம்ம கிராஸ் பண்ணுற போது டோல் தான். இன்னும் வந்து நம்மளுக்கு 124 kilometers இருக்குது. ஓகே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம பிரதர் நம்மளுக்கு வண்டி ஓட்டுறாப்புல. இன்னும் வந்து நம்மளுக்கு ஒரு 100 kilometers கிட்ட இருக்குது. அண்ட் சீனரிஸ்லாம் இங்கே வந்து உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. அங்கே பாருங்க, அங்கே ஒரு இதெல்லாம் இருக்குது, மலை இருக்குது. வர்ற வழியில் ஒரு ஸ்கூல்லாம் பார்த்தோம். அது ஸ்கூலாக காலேஜான்னு தெரில அது. பட் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே அவங்க ஆர்கிடெக்சர் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. பட் ஓகே கஸ், இந்த ரோடு நாங்கள் சூஸ் பண்ணதுக்கு உண்மையிலேயே ஒருத்து. ஸோ வர்ற வழியில் இன்னொரு இடம் இருக்குது. அது சர்ப்ரைஸ். அது வந்து நான் சொல்கிறேன். அது போனோம்னா நாங்கள் வந்து வீடியோவில் காமிக்கிறேன். ஆல்மோஸ்ட்
ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் அப் அண்ட் டவுன் வரும். ஒரே ஒரு புள்ளி கிடச்சிருக்கு. என்ன போகும் மடிச்சு உள்ள வச்சுருங்க. குடிக்கவே இல்லை நீங்கள் தண்ணி. முடியாது. நான் உப்பு மிளகா போட்டேன். ரொம்ப காய் ஏறிங்க போகலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பேக்கரியில் நின்று சாப்பிட்டுருக்கோம். நம்ம கூட இன்றைக்கி யார் வந்திருக்கானா? ஹாய் சஃபி ப்ரோலாம் வர்றாப்புல. ஸோ வந்து நம்ம பப்ஸும் சாண்ட்விச்சும் சாப்பிட்டுட்ருக்கோம். வர வழியில் ஒரு இளநீ மட்டும் குடிச்சிட்டு இங்கே வந்து பசிக்குன்னு சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ இங்கேருந்து இன்னும் ஒரு 70 கிலோமீட்டர் இருக்குது. போயிட்டு கன்னியாகுமரி மிஸ் பண்ணலாம். கைஸ் இப்போ வந்து நம்ம ஆல்மோஸ்ட் மைசூர் வந்துவிட்டோம். இன்னும் நம்மளுக்கு வந்து ஒரு 14 கிலோமீட்டர் இருக்குது. 9 o'clock ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து 2 o'clock தான் உள்ளே வந்திருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து 40-50க்கு மேலே போக முடியாது. ஸோ மேக்ஸிமம் ஸ்பீட் 50 தான். வண்டிக்கு வந்து லைட்டாக இன்ஜின் ஒர்க் பண்ணியிருக்கு. ஸோ அந்த 50லேயே வந்து எவ்வளோ தூரம் வேணாலும் வரலாம். கிட்டத்தட்ட 5 hours ஆயிடுச்சு எங்களுக்கு 150 கிலோமீட்டர் கவர் பண்ணேன். ஸோ ரிட்டன் எப்படி ஒரு 5 hours ஆல்மோஸ்ட். ஐ திங்க் நைட்டு ஒரு 10 o'clock தான் நான் ரிட்டன் போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் வந்து இது முடிச்சுட்டு மைசூர் பேலஸ் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பேலஸ் போயிட்டு அதுக்கடுத்து வேறு இடங்கள் போகிறோம். ஸோ பிளான் இருக்குது. அதுக்கேற்றாப்புல நம்ம ரூட் பிளான் எல்லாமே சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ வந்து பேலஸ் தான் போயிட்டுருக்கோம். பேலஸ் கவர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வேறு எங்கேயும் போக முடிஞ்சால் போகணும். ஸோ ஓகே கைஸ், நம்ம வந்து ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 4.6 கிலோமீட்டர் தான் இருக்குது. பட்டு அக்கா பறக்குறாங்களே கொஞ்சம் எக்ஸிபிஷனு பாருங்க, வரிசையா நிறையா இருக்கு.
வாவ், சூப்பராக இருக்குது. ஏங்க பேலஸ் இங்கே, பேலஸ் இதுக்குள்ளேயா இருக்கு? வண்டி பார்க்கிங்கு. ஆ, இந்த வண்டி நாட்டி விடுங்க, அதை நாட்டி விடுங்க. அப்படியே பின்னாடி இழுத்து முன்னாடி தள்ளுங்க அதை. இருங்க இருங்க இருங்க. ஐ கெஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்தாச்சு. 2 பேருக்கு டிக்கெட் எடுத்திருக்கோம். 240 ஆயிருக்கு, ஒரு ஆளுக்கு 120 இருக்கு. இன்னும் உள்ளே வர மாட்டேங்கிறீங்க. எங்கடா வருது? ஹாய், 2 பேர் வந்தாச்சு. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ஜியோ சிம்மு வேலை செய்யாதான் இன்டர்நெட்டுக்கு. ஸோ வந்தீங்கன்னா ஏற்று கொண்டு வாங்க. அதுக்குன்னு இது பண்ண முடியாது, பேமெண்ட் இல்லைன்னா கேஷ் தான் கொடுக்கணும். நம்ம உள்ளே வந்துட்டோம். ஸோ அப்புறம் இதை கன்னடத்தில் எழுதி என்னன்னு தெரியல. ஸோ நம்ம உள்ள என்ட்ரோனதுமே வந்து அப்போ உள்ள வெஹிக்கிள்ஸ்லாம் வச்சு இதில் தான் வந்து ஸ்டோரேஜ் எல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ உங்களுக்கு எதுவும் பொருள் எடுத்துகிட்டு போனோம்னா பின்னாடி ஒரு டெம்பிள் இருக்குது அந்த பேலஸ்க்கு பின்னாடி. ஸோ அதோட டிசைன் வந்து இருந்துச்சு. ஸோ சின்னதாக பண்ணி வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் மற்ற இங்கே உள்ள ராஜா யூஸ் பண்ண எல்லா பொருளுமே இருந்துச்சு. அது இல்லாமல் இந்த பேலஸோட டிசைனுமே ஒன்று குட்டி பண்ணால் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதுவுமே பார்க்க நல்லா இருந்துச்சு. அண்டு சின்ன சின்ன ஸ்டாச்சூஸ் அதெல்லாம் வச்சு ஒரு கிளாஸில் அதை வந்து நல்லா பாதுகாத்துருந்தாங்க. அடுத்து நம்ம உள்ளே போகும்போது ரைட் சைடு வந்து ஸோ யானையோட இதை வந்து எலிஃபண்ட்டோட தான் டிசைன் பண்ணி அதில் வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் இது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து களம் சொல்லுவாங்க. அப்போ உள்ள ராஜா வந்து போர் இதுகளுக்கெலாம் வந்து பயிற்சி பண்ணுற இடம் தான். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இதில் ஒவ்வொரு பில்லர்லேயுமே வந்து ட்ரா பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து அங்கே நடந்த ஒவ்வொரு ஈவெண்ட்டையுமே வந்து ஒரு மெமரேபுளாக இந்த ட்ராயிங் பண்ணி நீட்டாக வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் உள்ள உள்ள ஆர்கிடெக்சர்லாம் பார்த்திங்கன்னா உண்மையிலே வேறு லெவலாக இருந்துச்சு. ஸோ இதை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு ரூம் போகிறப்ப இடையில ஒரு ஏர் வென்டிலேஷன் மாதிரி இது பண்ணியிருக்காங்க. இதை நம்ம எல்லா பக்கமும் சுற்றி பார்த்தோம், எங்கிட்டுமே எங்கேருந்து ஏர் வருதுன்னு தெரியல. பட் உள்ளாக்க ஏர் சர்க்குலேஷனுக்காக இது ஆர்கிடெக்சர் பண்ணாங்க, செமையாக பண்ணியிருந்தாங்க. அடுத்த ரூம்குள்ளே போனதுமே வந்து இங்கே யார் யார் மன்னர்களோட வாரிசு யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே இதில் இருந்துச்சு. ஸோ அவங்களோட முன்னோர்களோட ஃபோட்டோஸுமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ள ரூமில் வந்து இங்கே ஆட்சி பண்ணப்போ உள்ள பிரிட்டிஷ் அவங்களோட ஃபோட்டோஸும் இருந்துச்சு. ஸோ நம்ம அதை எல்லாம் பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் ரூம் போனோம். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா இங்கே உள்ள ராஜா யூஸ் பண்ண ஒவ்வொரு பொருளுமே வந்து ஒரு கிளாஸ் டோர் போட்டு அதுக்குள்ளே நம்ம வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே நடந்த ஒவ்வொரு ஈவெண்ட்டு எல்லாமே வந்து இதில் மெமரேபிளாக ட்ரா பண்ணி வச்சுருந்ததை பார்க்க நல்லா இருந்துச்சு. அது இல்லாமல் இது பார்த்திங்கன்னா சில்வர் சேர். ஸோ இது வந்து ராஜாவுக்கும் ராஜாவோட மக்களுக்கும் வந்து சில்வர் சேர் பண்ணியிருந்தாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வரில் பண்ணினது. அது இல்லாமல் நடுவுக்கு இருக்கிறது பார்த்திங்கன்னா யானை தந்தம். ஸோ அது வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமுக்காக பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே அது நல்லா அழகாக இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு அது க்ளோ வர மாதிரி தெரியும் கேமராவில். அதுக்கப்புறம் நம்ம பிரைட்னஸை கம்மி பண்ணோம், அது உங்களுக்கு பாருங்கள் இப்படி தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே சில்வர் சேரு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு என்ட்ரன்ஸ்லேயுமே ஒவ்வொரு டிசைன்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுவுமே பார்க்க நல்லா இருந்துச்சு. அடுத்த ரூம் போனப்போ நம்மளுக்கு இங்கே தான் நான் வந்து ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன். ஒவ்வொரு பில்லர்லேயுமே வந்து கார்னரில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அனிமலோட டிசைன் அதில் வந்து பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு இடத்துல சிங்கம், ஒரு இடத்துல கொக்கு, இந்த மாதிரி இருக்கிற எல்லா இதுவுமே வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆர்கிடெக்சர் உண்மையிலே சூப்பராக இந்த இடத்துல டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போனோம்னா மேலே மாடிக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே போகும்போது இங்கே பார்த்திங்கன்னா ஸோ மேலே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ராஜாவோட ஸ்டாச்சு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ராஜாவோட ஒரு ஃபோட்டோ, இவங்க தான் கடைசி அங்கே ஆட்சி பண்ணவங்க. ஸோ அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே இதில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே உள்ளே போனதுமே வந்து
டிசைன் செம்மையாக இருந்துச்சு கைஸ். கலரிங் எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பெயிண்டிங் ஒர்க்லாம் இதை பாருங்களேன், எவ்வளோ பெரிய ஹாலு. ஸோ இந்த ஹால் வந்து செம்ம பெருசாக, அந்த பக்கம் யாரையுமே போக விடாது, நம்ம எல்லாம் கார்னரில் தான் வரணும். அண்ட் இது எல்லாமே நீட்டாக ஆர்கிடெக்சர் பண்ணியிருக்காங்க. மேலே ஸ்டார் எல்லாமே போட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்கவே. பெரேட்ஸ் இதெல்லாம் நடக்கும்போது இதில் தான் உட்காந்து ராஜா எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. ஸோ அதுக்கான இடம் இது. இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஆடிட்டோரியம். அந்த இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக உள்ளே போனோம்னா இதுதான் ஆக்சுவலாக என்ட்ரன்ஸ். இதுதான் வந்து பேலஸோட என்ட்ரன்ஸ். ஸோ இது ஒரு ஆடிட்டோரியம். அதுக்கப்புறம் அங்கிட்டலாம் போனோம்னா ஃபுல்லாக கோல்டு கலரில் வந்து அடிச்சுட்டு பெயிண்டிங்லாம் பண்ணி சூப்பராக இருந்துச்சு இது. அண்ட் இது வந்து சில்வர் டோர்னு சொல்லிட்டு இருக்குது. இதுக்குள்ளே இந்த ராஜாவோட திங்ஸ்லாம் ஏதோ இருக்குன்னு சொன்னாங்க. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம யாரும் டச் பண்ணக்கூடாதுன்னு ஒவ்வொரு பில்லரையுமே இது போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ வெளியே வந்ததுமே இது எல்லாமே கோல்டு. இது இப்போ எஸ்பிஐ பேங்க்கில் இருக்கிறதா போட்டுருந்துச்சு. இது எல்லாமே அந்த யானைக்கு கட்டுவாங்க ஒரு ஃபெஸ்டிவல் டயத்தில். தசராவுக்கு வந்து தசரான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும். ஸோ அந்த டயத்தில் இது எல்லாமே யானைக்கு கட்டுறது. இது வந்து இப்போ எஸ்பிஐ கையில் இருக்குது. அண்டு நம்ம வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கார்டன் மாதிரி நல்லா நீட்டாக இருந்துச்சு. ஸோ இதான் அந்த பேலஸ். பார்த்திங்கன்னா பேலஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. உள்ள நிறைய ரூம் இருந்துச்சு. பாதியெல்லாம் வந்து நம்மளுக்கு அலோடு இல்லை. ஸோ நம்ம இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துட்டு நம்ம அடுத்த இடத்துக்கு கிளம்பிட்டோம் கைஸ். மற்றதெல்லாம் நான் போகிற வழியில் கண்டினியூ பண்ணுறேன். நம்ம வந்து மைசூர் பேலஸ் சுற்றி பார்த்தாச்சு. இங்கிட்ட இல்லை ரைட்டில் இது தான். இப்போ இன்னொரு இதுக்கு போகிறோம், ஒரு வாட்டர் ஃபால்ஸ். ஸோ அது ஒரு சின்ன டேம் மாதிரியா வாட்டர் ஃபால்ஸ் என்னன்னு தெரில எக்ஸாக்டாக. இப்போ போனால் தான் தெரியும். அண்டு ஒரு வழியில் ஏதாவது ஃபோட்டோ இருந்தால் டீ எதுனா குடிப்போமா இல்லை ஹோட்டல் எங்கே இருக்குன்னு தெரியலையே. இதுக்கடுத்து போகிற வழியில் இருக்குது, பாப்போமா? தாலி ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. பிரியாணி பேரடைஸ் இருக்கு, வாங்க. பிரியாணி பேரடைஸ்னு ஒன்று இருக்குது, அங்கே போவாங்க. பிரியாணி பேரடைஸ் அது ஒரு பேர் தான், மற்ற நிறைய பேரில் இருக்குது. ஒரு தான் நிறைய பேரில் இருக்குது. அந்த டேமுக்கு நிறைய பேர் இருக்குது ப்ரோ. அது ஸ்டே ப்ரோ, ஹோட்டல்லாம் ரெஸ்டாரண்ட் கிடையாது, ஸ்டே. பியூர் வெஜ்ஜான்னு பாருங்க. ಫುಡ್ ಇದೇನು? பேலஸ் முடிச்சுட்டு இங்கே வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம். ஸோ இந்த அண்ணன்ட்ட வந்து நம்ம கேட்டோம் இங்கே நீங்கள் பக்கத்தில் சுற்றி பார்க்க இடம் இருக்கான்ட்டு. ஸோ அவங்க நம்மளுக்கு ஒரு இடம் சஜஸ்ட் பண்ணாங்க. இப்போ நம்ம அங்கே தான் கிளம்புறோம். அங்கே வந்து நம்ம சாப்பிட்டாச்சு. நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து பேலஸ் பக்கத்தில் எங்கேயுமே சாப்பாடு கிடைக்காது, வெளியே தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ கூட அவங்க போகும்போது அந்த இடத்துல தான் சொன்னாங்க லொக்கேஷன் எப்படி போகிறது. அங்கே வந்து லைட்டு எல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ டான்ஸ் இப்போ துபாயில் இருக்கலாம் அந்த மாதிரி லைட் டான்ஸ் எல்லாமே வருமா. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னாங்க. லைட்டிங் சூப்பராக இருக்கும், ஃபோட்டோஸ் எடுக்க நல்லா இருக்குன்னாங்க. ஸோ அவங்க நம்மளுக்கு வந்து ரூட் எல்லாமே காமிச்சாங்க. நல்லா நம்மகிட்ட வந்து ஃப்ரெண்டாக பேசினாங்க. ஸோ இப்போ நம்ம அங்கே தான் கிளம்புறோம். ஐகேஸ் பற்றிலாம் நான் ஒரு வழியில் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். மரம்னே தெரில. வாங்க சும்மா 2 வரைக்கும் போயிட்டு வருவோம். போகலாம். ஓகே.
ஆடுதா? வா வா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேஆர்எஸ் டேம் போயிட்டுருக்கோம். இங்கே வந்து கொஞ்சம் சின்னதாக ஒரு இது மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கிட்ட பாருங்கள், இப்போ இது சூப்பராக இருக்குது. அங்கிட்ட வியூவை பாருங்கள் கைஸ், செம்மையாக இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் நம்ம உள்ளே வந்தோம் இந்த வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு. நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக, வந்ததுக்கு உண்மையிலேயே ஒர்த்து கைஸ். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா கேஆர்எஸ் டேம்னு சொல்லிட்டு அங்கே வந்து நைட்டு இது லைட் டான்ஸ் இதெல்லாம் இருக்குமா, ஸோ அதை பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம். அதை பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே நம்ம பெங்களூருக்கு கிளம்பிட வேண்டியதான். ஸோ இது வந்து 1 டே ட்ரிப்பு தான். நெக்ஸ்ட் டைம் வர்றப்போ வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணி கொஞ்சம் நிறைய லீவ் எடுத்துட்டு வர்ற மாதிரி. இப்போ வந்து அவசர அவசரமாக வந்ததுனால ஒரு ப்ராப்பரான பிளான் கூட கிடையாது, வண்டியும் சரியில்லை. ஸோ நம்ம எப்படியும் ரிட்டன் ஊருக்கு போகிறதுக்கு ஒரு நைட்டு 10-1 o'clock ஆகிடும், மேபி 2 o'clock கூட ஆகிடும், சொல்ல முடியாது. ஸோ நம்ம எந்த ரூட்டில் போகிறோம் எதுவுமே பிளானில் இல்லை. இப்போ போகணும், போயிட்டு டேம் பார்த்துட்டு அப்படியே கிளம்புறது தான். அதான் இப்போ வந்து நம்ம இன்னும் நம்மளுக்கு வந்து ஒரு 5.7 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. கூகுள் மேப் வந்து நம்மளை எல்லா வில்லேஜ் ரோடுகளையும் கூட்டு போய் வந்துச்சு. கடைசியாக ஒரு ஹைவேல இப்போ வந்து இங்கேருந்து போயிட்டுருக்கோம். இருட்டிருச்சு, ஸோ லைட்டிங் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. எந்தளவுக்கு இருக்கும் என்னன்னு தெரில. அதில் ஃபோட்டோஸுமே நான் எதுவும் பார்க்கல. இங்கே உள்ள லோக்கலில் உள்ள ஒருத்தர் தான் சொன்னாப்புல, சாப்பிட்டுட்டு இருக்கும்போது காமிச்சிடல, அவர் தான் வந்து நம்மளுக்கு சொன்னாப்புல. போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நல்லா இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா போய் அவ்வளோ தூரம் ஒர்த்து இல்லை. அவ்வளோ தூரம் வேஸ்ட் ஆகிடக்கூடாது, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு. இங்கே லைட்டு கண்ணை திறந்தா பூச்சி வருது, கண்ணாடியை திறந்தா. வண்டி எங்கே நிப்பாட்டுறது? நீ வந்து இன்னைக்கு யூபிஐ வந்து உள்ள வேலை செய்யலை. இப்போ வந்தேன்னா உனக்கு ஸோ நம்ம அங்கே போய் நம்மளுக்கு வந்து ஒரே டிசப்பாயின்ட்மெண்ட்டு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிபே எதுவுமே ஒர்க் ஆகலை, கேஷ் மட்டும்தான் சொல்லிட்டாங்க. நம்மள்ட்ட கேஷ் எதுவுமே இல்லை. ஸோ ரிட்டன் வந்தாச்சு. இப்போ வந்து எங்கே போய்ட்டுருக்கோன்னா மைசூருக்குள்ளே தான் போகிறோம். ஏன் டேரெக்டாக பெங்களூர் போகலைன்னா ஒன்று எக்ஸ்பிரஸ் ஹைவே தான் இருக்குது. ஸோ அதில் போகிறது டேஞ்சர், மீன்ஸ் ரிஸ்க்கு இருக்குது ஜாஸ்தி. அதனால் இப்போ நம்ம இது வழியே மைசூர் போகிறோம். மைசூர் போய் அது வழியே பந்தமில் சேம் ரூட், வில்லேஜ் ரூட்லேயே நம்ம ரிட்டன் போகிறோம். அண்டு ரெண்டாவது கொஞ்சம் திங்ஸ் உள்ள போய் எதனா வாங்கலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். கூட வந்தவங்க வாங்கணுமா ஏதோ, ஸோ போய் அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே கிளம்புறது தான் கைஸ். ஃபுல்லாக நைட்டாக தான் இருக்கும். ஸோ நைட் நான் விளாக் பண்ண விரும்பலை. கால்லாம் வலிக்குது. நம்ம கிளம்பி கரெக்டாக 12 மணி நேரம் ஆக போதில்ல. ஆமாம், 8 மணிக்கு எழுந்திரிச்சோம் காலையில், 9 மணிக்கு அங்கேருந்து கிளம்பணும். 9 மணி 9 மணிக்கு கிளம்பணும். 10 மணி நேரம், 10.5 மணி நேரம் ஆச்சு கரெக்டாக. வரும் அதாங்க 7:30னா 10:30 கரெக்டாக 10.5 hours ஆச்சு. இன்னும் நம்ம வீட்டுக்கு இன்னும் ரூம் போகிறதுக்கு
6 hours மேக்ஸ் டு மேக்ஸ். ஓகே தான். ஆனால் போய் நாளைக்கு ஆஃபீஸ் போக மாட்டேன்னு தெரில. மண்டே ஆஃபீஸ். ஓகே, பேலஸ் ரோடு வந்துருச்சு. பேலஸோட லைட் தெரியுது பாருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம மைசூர் பேலஸ்க்கு வந்துட்டோம். லைட்டு மட்டும் தெரியுது. மஜா. அந்த லைட்டை பார்க்குறதுக்கு நம்ம ரைட்டு போகணும். குதிரை வண்டி. செமையாக இருக்கு. ஏங்க காசு கொடுத்து பார்க்குறதுக்கு இங்கே நின்று பார்த்துட்டு போயிடலாம். ஒரு ஃபோட்டோ எடுங்க. அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுங்க. ஏதாவது சாப்பிட்டு போமா? கார்ன் சாப்பிடுமா? ஸ்வீட் கார்ன். உங்களுக்கு என்ன வேணும்? இந்த ஃப்ளேவர் வேணும் சொல்லுங்க. சாட் மசாலா நல்லா இருக்கும். சாட் இல்லை, மசாலா ஐட்டம் வேணும்ண்ணா. இது வேணாமா? பட்டர் சால்ட். ஸ்வீட் இருக்கு. ஸ்வீட் பட்டர் சால்ட். சூப்பராக இருக்குது லைட்டிங்கு. ஒன்றா ரெண்டா சார்? ப்ரோ 2 வாங்கிடுமா 1 வாங்குமா? 2. நீங்கள் மலையாளியா? कर्नाटका कोडगु सभी का सभी लैंग्वेज आता है. அது ராஜா இல்லேன்னு காட்டுது சிக்னல். இங்கே எம்பி இருக்காங்கல்ல, அவங்க தான் ராஜா. ராஜவம்சத்துல இருந்து அவங்க அப்பா இருந்தாங்க கடைசியா, கிருஷ்ணராஜ ஒடியார். எதுவீர் ஒடியார் கடைசியாக லாஸ்ட் டைம் அவங்களோட இதில் வந்தாலே ஒரு மேரேஜ் நடந்துச்சு. அவங்க மேரேஜ் தான் அது, எதுவீர் ஒடியார். இப்போ அந்த ரெட் லைட் ஆஃப் ஆயிடுச்சு. அப்போ வந்துட்டாங்க. உள்ளே வந்துட்டாங்கன்னா ஆஃப் பண்ணிடுவாங்க. ஓகே, ஜாகுவார்ல வருவாங்க அந்த கேட்டுக்கு. பேக் சைடு, டைரக்ட் பேக் சைடு. இது டைரக்ட் ஃப்ரண்ட், டைரக்ட் பேக். அந்த சைடில் இருந்தா இது இப்போ ஃப்ரண்ட் இருக்கா, இதேவோட பேக் சைடில் அந்த கேட் இருக்கு. நம்ம ஒரு இதில் வந்து ரைட் வளைஞ்சோம். ஒரு பஸ் ஸ்டாண்ட் கிடைச்சிருக்கு. பஸ் ஸ்டாண்ட் அந்த சைடு சொன்னல. திருப்பி அந்த ரெட் லைட் திருப்பி வந்துச்சு. லைட் எரியுது, க்ளோ ஆகுதுங்க. ரேடியம் இதெல்லாம் க்ளோ ஆகுது பாருங்க. ஓ ஷிட். இது வழியே தான் வந்தோம். ஓ லோன். பஸ் ஸ்டாண்ட் தெரியுமா? அந்த பஸ் ஸ்டாண்டை ஒட்டியே தான் அந்த இது இந்த பக்கம் இருந்து வந்தோம். இருங்க இருங்க, இந்த ஸ்ட்ரீட்டா? தெரியுதுங்க, இருங்க இருங்க இருங்க.
இப்போ வந்து நம்ம அந்த இதுலேருந்து வந்தோம்னா தெரிஞ்சிடும். ஓகேங்களா? எங்கிட்ட இருந்தேன்னா சொல்கிறேன். ஆ, மைசூர் பேலஸ் ரோட்லேருந்து வந்தோம்னா தெரியும். நேற்று இப்போ காலைல இப்படி போன மாதிரி தான் ஆகும் இருக்குது. இதுதாங்க அந்த ஸ்ட்ரீட்டு. ஏன் இந்த இருக்குது நிப்பாட்டவா? ಅಣ್ಣ ಸ್ವಲ್ಪ ಜಾಗ ಕೊಡಿ. ಯಾವಲ್ಲ ಹಾಂ இல்லை கையில் கொண்டு போயிடும் வாங்க. அதில் வச்சுக்கிட்டு நிற்கலாம் இடம் நேரம் இல்லை. குளிருதுங்க. ஸோ நம்ம ஒரு சின்ன ஸ்ட்ரீட்டில் போய் பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு இப்போ கிளம்பிட்டோம். ஓட்ட ஃபாக் லைட் மாட்டி ஆகணும் வண்டியில். சத்தியமாக ஒன்றும் தெரில. தெரியுதா? ரூட்டு மாறிட்டேன்னா மாறிட்டேன். ரெஸ்ட் ரூம் தானே? ஆ ஆண்டி கேளுங்க சொல்லலாம்.